ஓம் சாய்ராம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். பாகம் 5 குரு சரித்திரம். இந்த பாகம் 5 குரு சரித்திரம் மிக மிக ஒரு முக்கியமானது. எதனால் அப்படின்னா, பிரம்மா கலியுக புருஷனுக்கு கதை சொல்கிறாரு. அப்படிப்பட்ட கதைகளை தான் இந்த பதிவில் நம்ம கேட்க போகிறோம். எந்த மாதிரியான கதை அப்படின்னா, கலியுக புருஷனுக்கு சந்தேகம், குருங்கிறவர் எப்படிப்பட்டவர், குருவை பூஜிப்பவர்களுக்கு எந்த கெட்டதும் வராது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களோட கர்மாக்கள் நீங்கும். இந்த மாதிரிலாம் பிரம்மா சொல்லும்போது கலியுக புருஷனுக்கு ஒன்றும் புரியல. ஏன் குரு சிறந்தவர், அதுக்கான விளக்கத்தை எனக்கு கொடுங்கன்னு பிரம்மாவை பார்த்து கலியுக புருஷன் கேட்கும் பொழுது, கலியுக புருஷன் தெரிந்து கொள்வதற்காக பிரம்மா கலிக்கு ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையை தான் இந்த பதிவில் கேட்க போகிறோம். பிரம்மாவே சொல்கிற கதை கலியுக புருஷனுக்கு. முன்னொரு காலத்தில் கோதாவரி நதிக்கரையில் அங்கீரச மகரிஷி ஆசிரமம் இருந்தது. அங்கு நல்லோர்கள் தவம் செய்வார்கள், விரதத்தை கடைபிடிப்பவர்கள் இருந்தார்கள். அவர்களில் பைலமுனி மகன் வேத தர்மன் என்ற முனி இருந்தார். அவருக்கு அநேக சீடர்கள் இருந்தார்கள். வேத தர்மன் தன் சீடர்களின் குரு பக்தியின் சிரத்தையை தெரிந்து கொள்ள நினைத்து அவர்களை அழைத்து, என் முற்பிறவியில் செய்த பாவங்களினால் பெற்ற கர்மாவை இந்த பிறவியில் என் தவத்தினால் கொஞ்சம் போக்கினேன். மீதமுள்ள கர்மா போக்குவதற்கு மற்றும் ஒரு பிறவி எடுத்து தவம் செய்ய வேண்டும். இல்லையெனில் அதை நான் இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி, அதற்காக எல்லா பாவங்களையும் போக்கும் காசிக்கு சென்று அங்கு 21 வருடம் தொழுநோய் பெற்று குருடனாகவும் முடவனாகவும் வாழ்ந்து என் பாவங்களை போக்கிக் கொண்டு முக்தி அடைவேன். ஆகையால் அங்கு எனக்கு துணையாக இருந்து சேவை செய்பவன் உங்களில் யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். வேத தர்மன் என்கிற முனி என்ன பண்ணுறாரு, அவருக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க. நிறைய சீடர்கள் இருந்தாலும் அவர் அந்த சீடர்களோட குரு பக்தியை முழுவதுமாக தெரிந்து கொள்ள எண்ணி ஒரு விஷயத்தை பண்ண போகிறாரு. அதுவும் எப்படிப்பட்டது, அவர் சொல்கிறாரு, என்னோட முற்பிறவியில் நான் செய்த பாவங்களினால் பெற்ற கர்மாவை, போன பிறவியில் எனக்கு நிறைய கர்மாக்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் இந்த பிறவியிலே நான் முடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு பிறவி எடுத்து நான் தவம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக் கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிறவியில் நான் அந்த கர்மா அனைத்தும் நீங்காதுன்னா நான் என்ன பண்ண முடியாது, முக்தி அடைய முடியாது. இல்லைன்னா திரும்பவும் இன்னொரு பிறவியை எடுத்து தவம் செய்யணும். அதனால் இந்த பிறவியிலேயே என்னோட கர்மாவை போக்கிக் கொள்வதற்காக, என்னோட பாவத்தை எல்லாம் போக்கிக் கொள்வதற்காக அந்த குரு என்ன பண்ண போகிறாராம், காசிக்கு போக போகிறாராம். அங்கே போன உடனே அவருக்கு தொழுநோய் வந்துடுமா, அப்புறம் குருடனாகவும் ஆகிடுவாராம், முடவனாகவும் ஆகிடுவாராம். தொழுநோய் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வியாதியாக இருக்கும். பக்கத்தில் யாரும் வரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குருடனாகவும் ஆக போகிறாராம், முடவனாகவும். கண்ணும் தெரியாது, முடவனா என்ன, எந்திரிச்சு நடக்கவும் முடியாது, கால்லாம் வேலை செய்யாது. முடவனாகவும் ஆக போகிற, ஊனமுற்றவனாக ஆக போகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனையை அனுபவித்து என்னோட பாவங்களை போக்கிக் கொண்டு நான் முக்தி அடைய போகிறேன். அதனால் என் கூட எனக்கு துணையாக யாராவது வரத்துக்கு தயாராக இருக்கீங்களா, காசிக்கு என் கூட எனக்கு துணையாக யாராவது வர்றதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு தன்னோட சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இதை கேட்ட சீடர்கள் குரு சேவையில் குறை நேர்ந்தால் என்ன நடக்குமோ என்று பயந்து மௌனமாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பயம், எப்படி நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு அவருக்கு சேவை செய்வது. ஏன்னா அவரால் நடக்கவும் முடியாது, குருடனாகவும் ஆகிடுவார். இது மட்டும் இல்லாமல் தொழுநோய் வேறு. ஏன்னா நிமிடத்திற்கு நிமிடம் ரத்தமும் சீலும் அவரோட உடல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை தொடச்சி விட்டுட்டு இருக்கணும்.
அவரால் உணவுக்கு கூட எந்திரிச்சு வந்து வெளியே போக முடியாது. அதாவது முக்கியமான தேவைகளுக்கு கூட அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது. கண்ணு தெரியாது. அவரோட இயற்கை உபாதைகள் கூட அவரால் செஞ்சுக்க முடியாது. எல்லாத்துக்கும் நம்ம தான் அவர் வந்து எதிர்பார்ப்பார். நம்ம தான் அவர் வந்து சேவை செய்யணும். அவர் எதிர்பார்க்குறாரோ இல்லையோ நம்ம தான் அவருக்கு வந்து சேவை செய்யணும். அதனால் இது ரொம்ப கடினமானதாக இருக்கும் இந்த சேவை. இதில் ஏதாவது குறை நேர்ந்துச்சு அப்படின்னா, அதாவது குரு சேவை செய்யும் பொழுது ஏதாவது குறை வைத்தோம் அப்படின்னா அந்த பாவம் நம்மளை வந்து தாக்கும். நம்ம வந்து கர்மாவை வந்து இன்னும் அதிகமாக்கிக்கணும் அப்படின்னு எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப கொடுமையான சேவையில், ஏன்னா 24 மணி நேரமும் என்ன பண்ணணும், கண்முழிச்சு பார்த்துக்கிட்டா தான் உண்டு. ஏன்னா தொழுநோய்ங்கிறது அப்படிப்பட்ட வியாதி. இது மட்டும் இல்லாமல் குருடனாகவும் முடவனாகவும் இருக்கார். அவரால் தனியாக சாப்பிட முடியாது, குளிக்க எந்திரிச்சு போக முடியாது, அவரால் ஸ்நானம் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் பயந்து போய் மௌனமாக இருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு குறை சின்னதாக அந்த குரு கஷ்டப்பட்டார், அவருக்கு ஏதாவது சேவை செய்ய முடியாமல் போய் அவர் மனம் என்ன இவன் நம்மளை சரியாக பார்த்துக்கல அப்படின்னு அவர் மனசில் ஒரு சின்னதாக ஒரு எண்ணம் வந்தால் கூட நமக்கு வந்து பெரிய கர்மா வந்துடும். ஏன்னா குரு சேவைங்கிறது அவ்வளோ ஒரு புனிதமானது. அதனால் எல்லாரும் பயந்து போய் மௌனமாக இருக்காங்க. அப்படி அனைத்து சீடர்களும் மௌனமாக இருக்கும் வேளையில் ஒரே ஒரு சீடர்கள் மட்டும் முன்னுக்கு வந்து நிற்கிறான். தீபகன் அப்படிங்கிற ஒரு சீடன் தீபகன். அந்த தீபகன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சுவாமி நீங்கள் எனக்கு வந்து அனுமதி கொடுத்தீங்கன்னா, பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பதிலாக அந்த 21 வருடங்கள் அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக நீங்கள் வந்து இப்போ தொழுநோய் பெற்று குருடனாகவும் முடவனாகவும் வாழ போகிறீங்களா, அந்த கொடுமையான வாழ்க்கையை உங்களுக்கு பதிலாக நான் வாழ்கிறேன். உங்களோட பாவ கர்மாக்களை நான் வந்து போக்குறேன். அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன். உங்களோட பாவங்களையும் கர்மாக்களையும் போக்குவதற்காக நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் காசிக்கு போய் தொழுநோய் பெற்று குருடனாகவும் முடவனாகவும் வாழ்ந்து அந்த கர்மாவை அனுபவிப்பேன் அப்படின்னு வந்து பர்மிஷன் கேட்குறான். இதை கேட்ட குரு, எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவனே அந்த பாவ கர்மாவை அனுபவித்து தீர்க்க வேண்டும். அவனோட பாவத்தை அவன் தான் அனுபவித்து தீர்க்கணும். அவங்களுக்காக மற்றவங்க வந்து தீர்த்து கொள்ள முடியாது. வேறொருவர் அனுபவித்தால் அந்த கர்மா தீராது. ஆகையால் நானே அதை அனுபவிக்க வேண்டும். நோயாளிகளுக்கு சேவை செய்வது மிக கடினமானது. அதற்கு சம்மதமானால் நீ என்னுடன் வரலாம் என்றார். தீபகன் அதை ஏற்றுக்கொண்டு சம்மதித்து குருவுடன் காசிக்கு செல்கிறான். அங்கு வேத தர்மன் என்ற அந்த குரு என்ன பண்ணாரு, மணிகர்ணிகா கட்டிடத்தில் நீராடி விஸ்வநாதரை வணங்கி அருகிலுள்ள மணிகர்ணிகா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ காசியில் மணிகர்ணிகா காட்டு வந்திருக்கோம். அங்கே தான் இப்போ வந்து பிணங்கள்லாம் எரிக்கிற ஒரு மயானமாக வந்திருக்கு. அங்கே அந்த மணிகர்ணிகா கட்டிடத்தில் நீராடி விஸ்வநாதரை வணங்கி அந்த கங்கை நதி கரையில் வந்திருக்கோம். அந்த மணிகர்ணிகா கட்டடம் நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மணிகர்ணிகா கட்டடத்தை வந்து காமிச்சிருப்பேன். காசிக்கு போனவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மணிகர்ணிகா கட்டிடத்தை அந்த காசிக்கு அந்த கங்கை நதிக்கரையில் அமைந்திருக்கிற அந்த கட்டடத்தில் தான் அவர் வந்து இருக்காராம். அங்கே வந்து தங்கி என்ன பண்ணுறாரு, கங்கை நதியில் நீராடி விஸ்வநாதரை வணங்கி மணிகர்ணிகா கட்டடத்துக்கு பக்கத்திலேயே தீபகன் வந்து கம்பளாஸ்வரத்தில் கட்டிய ஒரு குடிலில், அந்த மணிகர்ணிகா கட்டடம் பக்கத்துலேயே சின்னதாக அந்த சீடன் வந்து சின்னதாக ஒரு குடிலில் வந்து கட்டுறான். அந்த குடிலில் வந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு குடிசை. உடனே அவருக்கு கண் பார்வை வந்து போயிடுது. முதல்ல என்ன ஆகுது, கண் பார்வை வந்து இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் முடவனாகி தொழுநோயும் அவருக்கு வந்து உடலில் வந்து வந்துடுது. உடலில் புண்கள் ஏற்பட்டு சீல் புழுக்கள் துர்நாற்றம் வர தொடங்குது. மேலும் அவர் மனநிலையும் வந்து இழந்துடுறாரு. மனநிலையும் சரியில்லாமல் போயிடுது. மனநிலை சரியாக இருந்தால் கூட எந்திரிச்சு நடக்க முடியல, கை கால்கள் வந்து வேலை செய்யலை, முடவனாகிட்டார். கண் பார்வையும் தெரியல, உடம்பு ஃபுல்லாக சீலும் ரத்தமுமாக வடிஞ்சிட்ருக்கு, புழுவாக நெளிஞ்சிட்ருக்கு. மனநிலை சரியாக இருந்தால் கூட எனக்கு இந்த உதவி வேணும்னு அவர் வாயை திறந்தாவது அந்த சீடன்ட்ட வந்து கேட்கலாம், உதவி கேட்கலாம். அந்த ஒரு நிலையையும் அவர் வந்து இழந்துறாரு. அதாவது மனநிலையும் பாதிக்கப்பட்டுறாரு.
அப்படிப்பட்ட நேரத்தில் தீபகன் குருவுக்கு செய்யும் சேவை காசி விஸ்வநாதருக்கு செய்யும் சேவையை போல் பாவித்து தினமும் குருவுக்கு நீராடி அவர் என்ன பண்ணுறாரு, தீபகன் அந்த புனிதமான சேவையை செய்கிறாரு. தினமும் காலையில் தீபகனை அந்த குருவுக்கு என்ன பண்ணுறாரு, குளிக்க வைக்கிறாரு, பொண்களை துடைத்து சுத்தப்படுத்துகிறாரு, பூஜை செய்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுறாரு, பிக்ஷை எடுக்கிறார். தீபகன் என்ற அந்த சீடன் பிக்ஷை எடுத்து சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாரு. யாருக்கு? தன்னோட குருவுக்கு. ஆனால் குருவோ தனக்கு சேவைகள் சரியாக செய்யவில்லை என்றும் புண்களை சரியாக துடைத்து விடாததால் ஈக்கள் என்னை கடிக்கின்றன, அவற்றை விரட்டு என்று கோபித்து கொள்வார். உடல்நிலை சரியில்லாதவங்களாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்கு எப்போதும் அந்த கோபங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவே இருப்பாங்க. அந்த டைமில் அவங்கள சுற்றி இருக்கவங்க கிட்ட கோவத்தை காமிப்பாங்க. இந்த குருவோ இப்போ மனநிலை வேற பாதிச்சு பட்டிருக்காரு. அதனால் கோவத்தை ரொம்ப அதிகமாக காமிக்கிறாரு. அவர் திருப்தியே அடைய மாட்டேங்கிறாரு. என்னால் இந்த வலியை தாங்கிக்க முடியல அப்படிங்கிறத அவர் வெளியே சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோவத்தை அந்த சீடன் மேலே காமிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ என்னை சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிற, என்னோடய புண்களை நீ சரியாக க்ளீன் பண்ண மாட்டேங்கிற, ஈக்கள் மிக்குது, கடிக்குது, அதை விரட்டு, அந்த மாதிரிலாம் சொல்லி கோவப்படுறாரு. அப்பொழுது தீபகன் உடலை சுத்தம் செய்ய முற்பட்டால் கோபித்து எனக்கு பசியாக இருக்குது, இருந்தாலும் உடலை சுத்தப்படுத்துன்னு சொல்கிறாரு. உடலை சுத்தம் செய்ய போனால் சுத்தம் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு பசியாக இருக்குது, போய் சாப்பாடு கொண்டுட்டு வா அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாரு. சரி சுத்தம் செய்ய சொல்கிறாரு. சுத்தம் செய்ய உட்காந்தா என்ன பண்ணுறாரு, உடனே சாப்பாடை கொண்டுட்டு வா அப்படிங்கிறாரு. இது மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவனை வேலை வாங்கிக்கிட்டே இருக்காரு. அவன் நல்ல சாப்பாடு கொண்டு வந்தால், தீபகன் போயிட்டு நல்ல சாப்பாடு கொண்டுட்டு வந்தால் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாரு. சில நேரங்களில் நீ நன்றாக சேவை செய்கிறார் என்றும் பாராட்டுவார். இந்த மாதிரி பல நேரங்களில் அவன் மேலே கோபம் கொண்டாலும் சில நேரங்களில் என்ன பண்ணுறாரு, பாராட்டவும் செய்கிறாரு. மாற்றி மாற்றி பேசுகிறாரு. உடனே கோபித்து பாராட்டுவார். உடனே என்ன பண்ணுவார், அடுத்த நிமிஷமே நீ கோபம் கொண்டு என்ன பண்ணுவார், நீ என் மேலே பாசமாக இருக்க மாட்டேங்கிற, நீ என்னை துன்புறுத்துற அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இது மட்டும் இல்லாமல் நீ இங்கிருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறாரு. நல்லா பாசமாக இருக்காரு, நீ நல்லா என்னை பார்த்துக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாரு, கோபம் கொள்ளவும் ஆரம்பிச்சிடறாரு. நீ இங்கேருந்து போயிடு, நீ என்னை ஒழுங்காக சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிற, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. ஆனால் தீபகனோ இவை யாவையும் பொருட்படுத்தாமல், ஆனால் அந்த சீடன் என்ன பண்ணுறான், இது எதையும் அவன் பொருட்படுத்தலை. குரு மேலே எல்லளவும் அவன் வருத்தம் கொள்ளவே இல்லை. தொடர்ந்து அவனோட சேவையை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் புரிஞ்சுக்கிறான் குருவோட இந்த நிலைமை, அதனால தான் அவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் கொஞ்சம் கூட கோபமோ இல்லை வருத்தமோ அடையாமல் என்ன நினச்சி பாருங்களேன். நம்ம இந்த அளவுக்கு சேவை செய்யும் பொழுது இதில் 1% நம்ம வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கோ தாத்தா பாட்டியோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத டைமில் சின்னதாக நம்ம அவங்கள வீட்டில் வச்சு பார்த்துக்குவோம், சாப்பாடெலாம் போடுவோம், ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். அப்படிங்கிற டைமில் அவங்க சின்னதாக ஒரு கோவம் கொண்டால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள்ட்ட கோவப்படுவோம். அவங்க நம்மளை எதாவது திட்டினாங்கன்னா அவங்களும் திட்டுவோம். என்ன உன்னை வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன், ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன செய்யணும், பேசாமல் இருக்க மாட்டியா. நம்ம நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களையும் தாத்தா பாட்டியெல்லாம் திட்டுவோம். வயசாகிட்டு நம்ம அம்மா அப்பாவை கூட நம்ம ஒரு சில நேரத்தில் அது மாதிரி திட்டுறோம். ஏன் கோவப்படுறீங்க, பேசாமல் இருக்க மாட்டிங்களா அப்படின்னு. ஆனால் இவன் குரு பக்தியால் அவன் என்ன பண்ணுறான், இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக தன்னோட குரு சேவையை செய்துக்கிட்டே இருக்கான். இப்படியே தொடர்ந்து அவன் பல நாட்கள் செய்வதை பார்த்த காசி விஸ்வநாதர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சந்தோஷம் அடைகிறாரு. அவரு மெய் சிலிர்த்து போகிறாரு. இப்படி ஒரு பக்தனா, குருவுக்கு சேவை செய்கிற இப்படி ஒரு சீடனா அப்படின்னு அவர் வியந்து போய் மனம் உவந்து அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. காசி விஸ்வநாதரே தரிசனம் தராரு. தீபகன்கிற சீடன் முன்னாடி காசி விஸ்வநாதர் தோன்றி கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் நீ எது கேட்டாலும் தரேன் அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாரு. ஆனால் அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த சீடன் அந்த டைமில் கூட அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், குருவின் பக்தி அதிகமாக கொண்ட, குருவின் மீது பக்தி கொண்ட அந்த சீடன் குருவின் அனுமதி இல்லாமல் எந்த வரமும் என்னால் கேட்க முடியாது. என்னோட
குருவோட அனுமதி இல்லாமல் கடவுளே ஈசனே உங்கள்கிட்ட நான் எந்த வரமும் கேட்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா முன்னாடி தோன்றிருக்கிறது யார்? சிவன் தோன்றியிருக்காரு, காசி விஸ்வநாதர். அவர் வரம் கேட்குறாரு. அப்போ அவர்கிட்ட நம்ம எப்படி எதுவுமே வேணான்னு சொல்ல முடியும்? அவர் ஏதாவது கோபம் கொண்டுட்டா என்ன பண்ணுறதுனால அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். சிவனே ஈசனே என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் என்கிட்ட வர வேணுமான்னு கேட்குறீங்க, ஆனால் என்னோட குருவோட அனுமதி இல்லாமல் நான் உங்கள்கிட்ட எந்த வரமும் கேட்க முடியாது ஈசா அப்படின்னு சொல்கிறான். சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட குருக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறான். தன்னோட குருவிடம் சென்று இந்த விஷயத்தை கூறி, உங்கள் வியாதி போகும்படி நான் வரம் கேட்கட்டுமா? ஈசன்ட்ட இந்த வரத்தை நான் கேட்கட்டுமா? உங்களோட வியாதிகள்லாம் சரியாகட்டும்னு. ஏன்னா நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இப்படிப்பட்ட வரத்தை என்னால் கேட்க முடியும். ஈசன் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு அவனோட எண்ணத்தை சொல்கிறான். அப்பொழுது அவர், என்னடா உனக்கு சேவை செய்வது உனக்கு கடினமாக இருக்குதா? அவர் அந்த குரு அப்படி கேட்குறாரு. ஏண்டா உனக்கு எனக்கு சேவை செய்கிறவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? அதனால் நீ என்னோட வியாதியெல்லாம் போகணுன்னு நீ ஈசன்ட்ட போய் வரம் கேட்க போறியா அப்படின்னு அந்த டைமில் கூட அவர் இப்படி ஒரு பதிலை சொல்கிறாரு. என் பாவகர்மா நானே அனுபவிக்கணும், என்னோட பாவகர்மாவை நான் தான் அனுபவிக்கணும் என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் நீ எந்த வரமும் கேட்க வேணாம், என்னோட பாவகர்மாவை நானே அனுபவிச்சுக்கிறேன். நீ கடவுள்கிட்ட எனக்காக நீ எந்த வரமும் கேட்கக்கூடாது அப்படின்னு கோவிச்சுக்கிறாரு. உனக்கு என்ன கஷ்டமாக இருந்தால் நீ போயிரு, எனக்கு சேவை செய்ய முடியலன்னா போயிரு, எனக்காக நீ போய் எந்த வரமும் ஈசன்ட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் போட்டுறாரு. உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ எந்த டைம் வேணால் கடைக்கு போய்க்கப்பா அப்படின்னு கோபமாகவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தீபகன் என்ன பண்ணுறான், சிவனை பார்த்து, சுவாமி எனக்கு எந்த வரமும் வேணாம், என்னோட குருவுக்கு விருப்பம் இல்லை இதிலலாம், அதனால் எனக்கு எந்த வரமும் வேணாம் சுவாமி, நீங்கள் சென்று வாருங்கள்னு ஈசனை பார்த்து சொல்கிறான். இதை கேட்ட ஈசன் சிவன் காசி விஸ்வநாதர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறாரு, வைகுண்டத்துக்கு போகிறாரு. வைகுண்டத்துக்கு போயிட்டு விஷ்ணுக்கிட்ட சொல்கிறார், தீபகனோட குரு பக்தி எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு விஷ்ணுக்கிட்ட போயிட்டு விளக்கமாக எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்ட விஷ்ணு தீபகனின் குரு பக்தியை கண்டு வியந்து அப்படியே சிலாகித்து போகிறாரு. விஷ்ணு என்ன பண்ணுறாரு, அப்படியே மெய் சிலிர்த்து போகிறாரு. இப்படி ஒரு சீடன் இருக்கானா, அவனை நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனிடம் போயிட்டு, சீடனே பாலகா, உன்னுடைய குரு பக்திக்கு நான் பெரும் சந்தோஷம் அடைந்தேன். அந்த சீடனை பார்த்து சொல்கிறாரு, தீபகா உன்னோட குரு பக்தியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு அவர் ஒரு பக்கத்து என்ன பண்ணுறாரு, வரம் கொடுக்க தயாராக இருக்கேன்னு விஷ்ணுவும் கேட்குறாரு. தீபகன் விஷ்ணுவை வணங்கி, ஐயா வரங்களை பெற உங்களுக்கு தவம் செய்பவர்களை விட்டு விஷ்ணுவை பார்த்து சொல்கிறாரு, சுவாமி வரம் வேண்டி எத்தனையோ பேர் தவம் செய்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு உங்களை நான் வணங்கினதே கிடையாது. ஏன்னா ஏன்னா இவரோட குரு காசியில் இந்த மாதிரி தன்னோட கர்மாவை போக்கிக் கொள்வதற்காக இருக்காரு. அப்போனா கண்டிப்பாக இவங்க சிவன் பக்தராக தான் இருப்பாங்க. இவங்கன்னா சிவனை கும்பிட்றவங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்களாம் சிவனை மட்டும்தான் கும்பிட்டுட்டு இருந்தோம். அவங்கள வணங்கினதே கிடையாது. எத்தனையோ பேர் உங்களை நினைத்து தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு அவன் மெய் சிலிர்த்து கேட்கலாம். அதற்கு விஷ்ணு சொல்கிறாரு, பெருமாள் சொல்கிறாரு, அப்பனே, அதாவது அவனை சீடனை பார்த்து சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் சரிப்பா, ஒரு குரு மீது பக்தியோடு சேவை செய்தால் அவன் எனக்கு சேவை செய்வதற்கு சமம். விஷ்ணு சொல்கிறாரு, ஒருத்தன் வாழ்நாள் முழுவதும் என்னை வணங்கவே இல்லை, எனக்கு எந்த ஒரு பூஜ்யம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எவன் ஒருத்தன் குரு மீது உண்மையான நம்பிக்கையோடும் பக்தியோடையும் அவருக்கு குருவுக்கு சேவை செய்கிறானோ அந்த சேவைகள் அனைத்தும் எனக்கு செய்வதற்கு சமம் அப்படின்னு பெருமாள் விஷ்ணுவே என்ன பண்ணுறாரு, தீபகனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இதை கேட்ட தீபகன் அந்த சீடன் விஷ்ணுவை வணங்கி, குருவே சகல தேவதா ஸ்வரூபம்,
சகல தீர்த்தம் சொரூபம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நீங்கள் கொடுக்கும் வரங்கள் குரு அவர்கள் கொடுக்க முடியும் அல்லவா? நீங்களும் குருவும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேதங்களும் அதான் சொல்லுது. அப்படின்னா நீங்கள் கொடுக்குற வரத்தை குருவாலேயே எனக்கு கொடுக்க முடியும்ல அப்படின்னு விஷ்ணுக்கிட்ட பெருமாள்கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் விஷ்ணு என்ன பண்ணுறாரு, நாங்கள் இருவருமே ஒன்று தான், அதனால் என்னோட சந்தோஷத்துக்காக ஏதாவது ஒரு வரம் கேளு. நான் முன்னாடி வந்துட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ ஏதாவது வரம் கேட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நானும் உன்னோட குருவும் ஒன்று தான்ப்பா, நீ என்கிட்ட கேளு, என் சந்தோஷத்துக்காக கேளு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பாருங்கள், பெருமாள் எவ்வளோ தூரம் இறங்கி கேட்குறாரு பாருங்க. நானும் உன்னோட குரு ஒன்று தான், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ ஏதாவது வரம் கேட்டானா இன்னும் நான் சந்தோஷம் அடைவேன். எனக்காக ஏதாவது வரம் கேளுன்னு அந்த சீடன்ட்ட கெஞ்சினார் பெருமாள். அப்போ அந்த சீடன் சொல்கிறான், சுவாமி அப்படி என்றால் என்றும் என் குரு பக்தி பெருகி கொண்டே இருக்கணும். சுவாமி விஷ்ணுவே, பெருமாளே, ஸ்ரீமன் நாராயணா, எனக்கு அப்படின்னா எனக்கு ஒரு வரத்தை கொடுங்க. என்னோட குரு பக்தி கம்மியாகிடக்கூடாது, இன்னும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகணும். நான் குரு மீது வைத்திருக்கும் அன்பும் அந்த பக்தியும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகணும். அந்த மாதிரியான வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணன்ட்ட பெருமாள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு வரத்தை கேட்குறான். இதை கேட்ட ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு என்ன பண்ண, சந்தோஷம் அடைந்து, குரு சேவையால் நீ உயர்ந்து விட்டாய், சகல தேவதைகள் உன் வசமாகி விடுவார்கள். இந்த காசி விஸ்வநாதர் என்றும் கண் இமை போல் உன்னை காப்பாற்றுவார். எவனொருவன் குருவே பரமாத்மா என்றும் சகலமும் அவர்தான் என்றும் மும்மூர்த்திகளின் அவதாரம் என்றும் அறிந்து அவரை சேவிக்கிறானோ அவனுக்கு எல்லா வளமும் கிடைத்து சுகமாக வாழ்வான் என்றும் குருவை சேவிப்பவர்கள் மும்மூர்த்திகள் வசமாவார்கள். மும்மூர்த்திகளின் அருளினால் மனிதர்களுக்கு சத்குரு கிடைப்பார் என்று கூறி மறைந்தார். இப்படி பெருமாள் போனதுக்கப்புறம் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் தீபகன் என்ன பண்ணுறான், தன்னோட குருவான வேத தர்மரிடம் சென்று அங்கே நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி காசி விஸ்வநாதர் வரம் கேட்டது, அதுக்கப்புறம் விஷ்ணுவே பெருமாளே தன் கண் முன்னாடி தோன்றி இந்த மாதிரி வரம் கேட்டது, அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இதை சொன்னதை எல்லாத்தையும் கேட்க கேட்க குரு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, மகனே, உன் குரு பக்திக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நீ காசியில் சுகமாக வாழ். உனக்கு நவ நதிகள் எல்லா சித்திகளும் வசமாகும். நவ நதிகள் எல்லா சித்திகளும் வசமாகும். எல்லா கல்வி செல்வங்களும் உன்னிடம் வந்தடையும். உன் நாமத்தை சொல்வதினால் மனிதர்களின் சகல வியாதிகள் துன்பங்கள் நிவர்த்தியாகும். உன்னை பக்தியுடன் துதிப்பவர்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்து பிரகாசமான உடலை பெற்றார். அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் ஆசீர்வதித்து முடிச்சதுக்கப்புறமா மீண்டும் தன்னோட பழைய உடல்நிலைக்கு திரும்பி வர்றார். அவரோட தொழுநோய் எல்லாம் சரியாகிறது, கண் பார்வை சரியாகிறது, அந்த முடவ நிலையிலிருந்து, அந்த ஊனமுற்ற நிலையிலிருந்து தன்னோட பழைய நிலைக்கு திரும்பி வர்றார் அந்த முனிவர், வேத தர்மன். வேத தர்மர் சீடன் எப்படி சேவை செய்ய வேண்டும், வேத தர்மர் சீடன் எப்படி சேவை செய்ய வேண்டும், முக்தி வேண்டுகிறவர்கள் எப்படி தன் பாவ கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று தெரிவிப்பதற்காகவே இப்படி ஒரு ரூபம் எடுத்தார். ஆகையால் கலிபுருஷனே, இப்போ பிரம்மா கலிகிட்ட சொல்கிறாரு, கலிபுருஷா, வேத தர்மன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டார், ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணார் அப்படின்னா, ஒரு சீடன் குருவுக்கு எப்படி வேலை செய்யணும், சேவை செய்யணும், முக்தி வேண்டுகிறவர்கள் தன்னோட பாவத்தை போக்கி கொண்டு முக்தி அடைகிறவங்க எப்படி தன்னோட பாவ கர்மாக்களை அனுபவிக்க வேண்டும், இதையெல்லாம் தெரிவிப்பதற்காகவே இந்த ஒரு ரூபம் எடுத்தார். ஆகையால் கலிபுருஷனே, நீ சத்குரு பக்தனிடம் செல்லாதே. ஒரு குருவோட பக்தன்கிட்ட நீ செல்லக்கூடாது, சத்குருவோட பக்தன்கிட்ட நீ போகவே கூடாது, மற்றும் அவனை துன்புறுத்தவும் கூடாது. கலியுகம் ஆரம்பிக்கிறது. நீ பூலோகத்திற்கு சென்று
உன் வேலையை ஆரம்பி அப்படின்னு பிரம்மா வந்து கலியுக புருஷன்ட்ட வந்து சொல்கிறாரு. இப்படி குருவை பற்றி ஒரு கதையை வந்து விளக்கமாக சொல்லி, குருங்கிறவர் இப்படிப்பட்டவருப்பா, அதனால் சத்குருவோட சீடனுக்கிட்ட நீ போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளையை கொடுத்து, நீ வந்து கலியுகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு, நீ பூலோகத்துக்கு போயிட்டு உன்னோட வேலையை ஆரம்பின்னு அனுப்பி வைக்கிறாரு. இப்படி பிரம்மா வந்து கலியுக புருஷனுக்கு சொல்கிற கதையை எல்லாத்தையும் யார் சொல்லிக்கிட்டு இருக்காரு? இப்போ சித்தமணி சொல்லிகிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட? நாமதாரகன் கேள்வி கேட்க கேட்க சித்தமணி வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, பிரம்மாவோட அவதாரம் வந்து எப்படி வந்தது, பரமாத்மா எப்படி பல அவதாரங்கள் எடுத்தார், விஷ்ணுவோட வயிற்றிலிருந்து கமண்டலத்தோட வந்து எப்படி வந்து பிரம்மா வந்து அவதரித்தார், இது எல்லாத்தையும் வந்து விளக்கமாக சொல்கிறார் சித்தமுனிவர் நாமதாரகன்ட்ட. சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டுக்காரு. ஒவ்வொரு யுகமாக தோன்றுனது, அப்புறம் கலியுகம் தோன்றுனது, கலியுகத்தில் கலியுக புருஷன் வந்து எப்படி இருப்பான், இந்த உலகத்தில் மக்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க, அதில் வந்து குருவோட பக்தி எப்படி இருக்கணும், பாவக்கர்மாக்களை எப்படி நம்ம வந்து போக்கிக்கணும், குருவை மீது வந்து பக்தியோடு இருந்தால் கலியுக புருஷன் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான், அதற்கான விளக்கம் என்ன, ஏன் வந்து கலியுக புருஷனுக்கு வந்து இவங்களெல்லாம் பார்த்தா பயம், பக்கத்தில் கூட வரமாட்டான், இந்த மாதிரியான கதைகள் எல்லாத்தையும் வந்து சித்த முனிவர் கூற நாமதாரகன் மிகவும் பக்தியோடையும் பணிவோடையும் வியந்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். தொடர்ந்து சித்த முனிவர் சொல்கிறாரு, குரு சேவை வந்து இவ்வளோ புனிதமானது, அதனால் குரு சேவையில் உன் வாழ்க்கையை கழித்திடு, அதுவே சிறந்தது, நீ குரு சேவையை மட்டும் செய் இந்த கலியுகத்தில், அதான் மிகவும் சிறந்தது அப்படிங்கிற ஒரு அட்வைஸும் வந்து கொடுக்குறாரு. இதோட இந்த பாகம் வந்து முடியுது. இந்த அட்வைஸோட இந்த பாகம் வந்து முடியுது. இந்த கலியுகத்தில் குருவோட சேவை தான் மிகவும் சிறந்தது. கலியுகத்தில் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா குருவுக்கு சேவை செய்வது ஒன்றே நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அட்வைஸ் பிரம்மா மூலமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதோட இன்றைய பதிவு பாகம் 5 வந்து முடிவடையுது. நாளை பாகம் 6 சந்திப்போம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நம்மளோட யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.